தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பானவர்களே, இந்திய நாட்டின் திருத்தூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் வணக்க நாளையும் திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபு விழாவையும் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்நாளில் மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறார் என்பதையும் தந்தை கடவுளோடு உள்ள உறவையும் நமக்கு எடுத்து கூறுகிறார். திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு விசுவாச சான்று பகிர்ந்தது போல நாமும் ஆண்டவருக்கு சான்று பகிர அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த நம்பிக்கை பயணத்தில் இறைவன் உடனிருக்கிறார் எனவும் இறைமகன் இயேசுவின் பெயரால் நாம் கேட்பது எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதியையும் இறைவார்த்தை நமக்கு வழங்குகிறது. எனவே திருத்தூதர்கள் தோமா, பிலிப்பு மற்றும் யாக்கோபை போல இயேசுவுக்கு சான்று பகிரும் வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், மாதம் தோறும் மாதத்தின் 3ஆம் நாள் திருத்தூதர் புனித தோமாவுடைய நினைவு நாளை சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தலத்திலிருந்து திருத்தூதர் தோமாவின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த சிற்றாலயத்திலிருந்து நாம் திருப்பலி நிறைவேற்றி வருகிறோம். இன்று மே மாதத்தின் 3ஆம் நாள். இந்த நாளில் திருத்தூதர்களான புனிதர்கள் பிலிப்பு மற்றும் யாக்கோபுடைய விழாவை கொண்டாடுகிறோம். திருத்தூதர் தோமாவின் வணக்க நாளாகிய இன்று இன்னும் 2 திருத்தூதர்களை நாம் கொண்டாடுகிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரியது. இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா காலத்தில் இருக்கிற நாம் இயேசுவின் சீடர்களாய் இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றிற்கு சாட்சிகளாய் இந்த உலகிலே வாழ்ந்து இயேசுவை, உயிர்த்த இயேசுவை அறிவித்த இந்த திருத்தூதர்களின் விழா நம்மையும் இவர்களைப் போல நற்செய்தியை அறிவிப்பவர்களாய் உயிர்த்த இயேசுவிலே ஆழ்ந்த நம்பிக்கையும் அவரை வாழவும் அவரை பிறருக்கு அறிவிக்கவும் நமக்கு கடமை உண்டு என்கிற ஆழமான செய்தியை சொல்லுகின்றன. எனவே இயேசுவின் உயிர்ப்பின் சீடர்களாய் அவரது நற்செய்தியை அறிவிக்கின்ற நற்செய்தியின் தூதர்களாய் வாழ அருள் வேண்டி திருத்தூதர்கள் புனிதர்கள் பிலிப்பு, யாக்கோபு ஆகியோருடைய விழாவாகிய இன்று நாம் ஒப்புக்கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் உம் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யாக்கோபுக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பும் அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் எனக் கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. விழிப்பே என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 14 6 தொடங்கி 14 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். இயேசு தோமாவை நோக்கி,
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்கள், மாதந்தோறும் மாதத்தின் 3ஆம் நாள் திருத்தூதர் புனித தோமாவை நினைவு கூர்ந்து அவருடைய வணக்க நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த மே மாதத்தின் 3ஆம் நாளில் இன்று தாய் திரு அவை திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபுடைய விழாவை கொண்டாடுகிறது. மிக பொருத்தமான விழாக்கள். 12 திருத்தூதர்களில் 3 பேரை நாம் நினைவில் கொண்டு இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருத்தூதர்கள் பிலிப்பு மற்றும் யாக்கோபு. இந்த யாக்கோபு யார்? யாக்கோபு, திருத்தூதர் யாக்கோபுக்கு என்று தனியாக ஒரு நாளிலே திரு அவை, தாய் திரு அவை விழா எடுக்கிறது. என்று கொண்டாடுகிற இந்த யாக்கோபு யார்? இவர் சின்ன யாக்கோபு, சென்ட் ஜேம்ஸ் த லெஸ் என்று அழைக்கப்படுகிறார். இவர் அல்பேயுவின் மகன் என்று 12 சீடர்களில் அவர்களுடைய பெயர் பட்டியலை சொல்லுகிற போது அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இன்று நாம் கொண்டாடுகிற புனித யாக்கோபு. ஏன் புனித பிலிப்பு விழாவையும் புனித யாக்கோபு விழாவையும் ஒரே நாளிலே தாய் திரு அவை கொண்டாடுகிறது? என்ன காரணம்? பெரிய காரணங்கள் இருப்பதாக தெரியவில்லை. இவர்கள் இருவருமே எருசலேம் பகுதியிலே இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவை பற்றி அதுவரை அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த இந்த சீடர்கள் வெளிப்படையாக
இயேசுவை அறிவித்தவர்கள், இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மறை சாட்சிகளாய், இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் தங்களது உயிரை தங்களது தலைவர் இயேசுவுக்காக கையளித்தவர்கள். இவர்கள் இருவருடைய திரு பண்டங்கள், ரெலிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். இவர்களுடைய திருப்பண்டங்கள், 2 திருத்தூதர்களும் ஏறக்குறைய ஒரே ஆண்டிலே 62வது ஆண்டிலே, கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 62வது ஆண்டிலே இவர்கள் இறந்தார்கள் என்றும், ஒரே நேரத்தில் இவர்களது திருப்பண்டங்கள் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டன என்றும், அதனாலே இந்த நாளை திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபுடைய விழாவாக தாய் திரு அவை கொண்டாடி வருகிறது. இந்த இருவரிலே நற்செய்தி நூல்களிலே பேசப்படுகிறவர் புனித பிலிப்பு மட்டும்தான். யாக்கோபுவை பற்றி அதிகமாக நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிப்பது இல்லை. பிலிப்பு அவரும் கூட, அவரை பற்றியும் கூட ஒத்தமை நற்செய்திகளிலே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோருடைய நற்செய்திகளிலே அதிகம் நாம் வாசிப்பது இல்லை. யோவானுடைய நற்செய்தியில் மட்டுமே பிலிப்பு பேசப்படுகிறார். அவர் பேசுவதாக நிகழ்வுகள் அமைகின்றன. ஏறத்தாழ 4 முறை பிலிப்புவை பற்றி யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய சகோதரர்களுக்கு இயேசுவை அறிவித்தவர், இயேசுவாலே முதலாக அழைக்கப்பட்ட திருத்தூதர் என்றும் கூட புனித பிலிப்பு அறியப்படுகிறார். அவர் சென்று தன்னுடைய சகோதரர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தார் என்றும் யோவான் நற்செய்தி சொல்லுகிறது. ஆக ஒரு இடத்தில் மட்டுமல்ல, ஏறத்தாழ 2 இடங்களிலே இயேசுவை பிறருக்கு அறிமுகம் செய்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இன்னொரு இடத்திலே இயேசு தன்னுடைய உரையை கேட்க, போதனைகளை கேட்க தன் பின்னாலே மிக பெரும் திரளாக கூடியிருந்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது, மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நாம் எங்கிருந்து உணவு வாங்க முடியும் என்று கேட்கிற போது, பிலிப்பு மட்டும்தான் எழுந்து இயேசுவிடம், போதகரே, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் சில மீன்கள் இருக்கின்றன என்று அடையாளம் கண்டு அந்த சிறுவனையும் இயேசுவிடம் அழைத்து வந்து, இயேசு அதை பெருகச் செய்கிற புதுமையை, அற்புதத்தை, அருங்குறியை செய்ததாக நாம் நற்செய்திகளிலே படிக்கிறோம். ஆக இந்த இருவருமே யாக்கோபுவை பற்றி திருத்தூதர் பணிகளில் ஒரே ஒரு முறை வாசிக்கிறோம். அவர் நேர்மையாளர், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று அவர் பேசப்படுகிறார். அவரும் கூட இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு எருசலேம் பகுதியிலே இயேசுவை பற்றி அறிவித்து பல மக்களை இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைத்து வந்தார் என்பது வரலாறு. ஆக இந்த 2 பேருமே இயேசுவை பிறருக்கு அறிவித்து அறிமுகம் செய்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்ததை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் அவர் வாழ்கிற காலத்திலே, அவரோடு இருந்த காலத்திலே அத்தனை பிடிப்பு இல்லை என்றாலும் கூட அவருடைய போதனைகளை, அவரது அற்புதங்களை, அருங்குறிகளை எல்லாம் பார்த்தார்கள் என்றாலும் கூட
அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொண்டார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கொடையை, நம்பிக்கையை பிறருக்கும் உயிரையும் துச்சம் என கருதி அவர்கள் அறிவித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக நாமும் பிறரை இயேசுவிடம் அழைத்து வருகிற திருத்தூதர்களாக, அப்போஸ்தலர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதே போல இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற போது யாக்கோபிடம் இருந்த தேடல், யார் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்கிற மற்ற எல்லா சீடர்களும் அமைதியாயிருந்த வேளையிலே இவர் மட்டும்தான் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று அவர் இயேசுவிடம் கேட்கிறார். ஆக அவரிடம் இருந்த தேடல், தந்தை யார், இறைவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தனியாத தாகம், தேடல், இந்த தேடல் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய விழா நமக்கு சொல்லுகிறது. ஆக திருத்தூதர்களான புனித யாக்கோபு, பிலிப்பு ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில், திருத்தூதர் தோமாவுடைய வணக்க நாளை சிறப்பிக்கிற இந்த நாளில், இந்த திருத்தூதர்களை போல நாம் வாழுகிற இந்த இந்திய சூழலிலே கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் 3 விழுக்காட்டினர் மட்டுமே என்கிற மிகச்சிறிய எண்ணிக்கையிலே இருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க, அவர்களை இயேசுவிடம் அழைத்து வர, கடவுளை, இறைவனை தேட, உண்மையை, ஒளியை, வாழ்வை தேட நாம் உண்மையான சீடர்களாய், இயேசுவின் உயிர்ப்பின் சீடர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து, அப்படி வாழ்வதற்கான அருளை திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபு, இன்றைய வணக்க நாளை கொண்டாடும் நம்முடைய பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா ஆகியோரிடம் இறைஞ்சி வேண்டுவோம். அவர்களது பரிந்துரையால் நாமும் நற்செய்தியின் தூதர்களாய் வாழ்வோம். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. எங்கே 2 அல்லது 3 என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன உயிர்த்த ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய தேவைகளுக்காக நம்பிக்கையோடு கடவுளிடம் மன்றாடும். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கும் எங்களை வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தையும் இறை அருளையும் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து உமது இரக்கத்தின் தூதுவர்களாக நாங்கள் வாழவும், நாங்கள் வாழும் இவ்வுலகில் உமது அன்பும் இரக்கமும் அமைதியும் நிலைத்திடவும் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு உமது உயிர்ப்பிற்கு எங்களின் சொல்லாலும் செயலாலும் சான்று பகரும் நல் மனிதர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையே என்ற திருத்தூதர் பவுலின் இறைவாத்திற்கு ஏற்ப வாழ்ந்து மரித்த எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி கிடைக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா,
உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர்பாதம். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உமது புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், உமக்கு உகந்தவர்களாய் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா,
இன்று நாங்கள் கொண்டாடும் திருத்தூதர்கள் புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் மெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா.
உன்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இனி நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் உம் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உம் திருத்தலமே நாடி வந்தோம்.